எந்த வீட்டில் அல்லாஹ் கைரை நாடுகிறானோ அங்கு அல்லாஹ் فإن الله إذا أراد بأهل بيت خيرا أدخل فيهم الرفق صحيح الترغيب لورد أحمد الورد حديث أيان حديث எந்த வீட்டில அல்லாஹ் கைர நாடையிலையோ அங்கு அல்லாஹ் ரிஃப்க எடுத்துருவான். இந்த ரெண்டு ஹதீஸும் சரியான ஹதீஸ். என்ன விஷயம்டா, ஒரு வீட்டுல அல்லாஹ் நலவ நாடிட்டான், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க போகுது, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க போகுது என்று சொன்னா அந்த வீட்டுல அல்லாஹ் மென்மையை நுழைத்து விடுவான். மென்மையான சுபாவம் கணவர்கிட்ட இருக்குது, மனைவிட்ட இருக்குதுண்டா அந்த வீட்டுக்கு கயிறு வந்துருச்சு. எந்த வீட்டுல மனைவிட்ட மென்மை இல்ல, கணவர்கிட்ட மென்மை இல்ல, நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன தெரியுமா, எனக்கு இருக்கிற பவரை யூஸ் பண்ணி நான் எப்படியாவது சாதிச்சிருன்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் ரசூல் சொன்னதை எடுத்து நான் அல்லாஹ்வோட அன்பு பெறணும்னு தான் யோசிக்கணும். அப்பதான் என்ன செய்வாங்க, உதவி செய்யறதுல நான் முந்திக் கொள்வேன், விட்டு கொடுக்கறதுல நான் முந்திக் கொள்வேன், மறக்கிறதுல நான் முந்திக் கொள்வேன், மன்னிக்கிறதுல நான் முந்திக் கொள்வேன். அப்ப என்ன அல்லாஹ்வோட அருள் எனக்கு கிடைச்சிருக்கும். அல்லாஹ்வோட அருள் கிடைச்ச, அன்பு கிடைச்ச நான் தோக்க மாட்டேன். மனிதனுடைய பார்வை எப்படின்னு பார்த்துட்டு போகட்டும். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்டா, மனைவி அப்படித்தான், கணவன் அப்படித்தான். எப்படி நினைக்கணும்டா, நான் கணவன் மூலமா அல்லாஹ்வோட அன்பு பெறணும், நான் மனைவி மூலமா அல்லாஹ்வோட அன்பு பெறணும். நாங்க எப்படி நினைக்கிறோம்டா, எப்படியாவது அவளை தட்டி விட்டுறணும். மனைவி எப்படி நினைக்கிறது, கணவன் எப்படியாவது தட்டி விட்டுறணும். நான் பெரிய ஆள், நான் குடும்பத்துல பாத்தியா நான் எப்படி என்னை கீழே வச்சிருக்கேன் கணவன் சொல்லுவாங்க. அது மாதிரி கணவன் சொல்ல நான் சொன்னா கேட்பா அப்படின்ற மாதிரி. அதல்ல விஷயம். ரெண்டு பேரும் கேட்கணும், ரெண்டு பேரும் சொல்லணும், அதுதான் விஷயம். நாங்க நினைச்சிட்டு இருக்கிறேன்டா, உமா சொல்லுவாங்க எப்படி இன்னும் அப்பா நீ அவ சொல்றதை கேட்கிற அப்படின்னு. நீங்க உமாட்ட சொல்லணும், அது ஹதீஸில் நான் பாத்துக்கிறேன், இஸ்லாத்தை நான் பாத்துக்கிறேன். எனக்கு உமாவுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு அக்கறைங்கிற வேற விஷயம். குடும்பத்துக்குள்ள வரும்பொழுது நிறைய விஷயங்கள் அங்க முரண்பாடுகள் வரும், அது ஒரு வேற ஒரு விஷயம். அப்ப சில இடங்களில் கணவன் மனைவி உறவுல அந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும். அது உமா கூட சொல்லக்கூடாது, அதனாலதான் நிறைய பிரச்சனை. வாப்பாக்கு சொல்லக்கூடாது, அது மாதிரி வெளியாக்களுக்கு சொல்லக்கூடாது. அப்ப இந்த இடத்துல ரிஃப்க் எடுத்துக்கொள்ளணும். யார் ஒரு மனிதர் ரிஃப்கோட இருப்பாரோ, மென்மையை கடைபிடிப்பாரோ அல்லாஹ் அவரை விரும்புவான். இன்னல்லாஹ ரஃபீக் யுஹிப்புர் ரிஃப்க். சரியான ஹதீஸ். அல்லாஹ் மென்மையானவன். யா ஆயிஷா, ஆயிஷாவே உர்ஃபுகி, மென்மையா நடங்க ஆயிஷா. ரசூலா சொல்லி கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையா நடந்ததுனால தான் அப்படி சொன்னாங்க. ஆயிஷா நான் திருப்பி கேட்டிருக்கலாம், நீங்க என்னமோ நல்ல மென்மையா தான் நடக்கிறீங்க. அவர் நம்மட கணவன்மார் அப்படி சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க, மனைவிமார் அப்படி கேட்டுருவாங்க. ஆனா ஆயிஷா நான் இப்படி கேட்க இல்ல, அப்படி நடக்க இல்ல. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலா சொல்லி கொடுக்குறாங்கன்ற அர்த்தம் என்ன, அவங்க மென்மையானவர்கள். நம்ம அப்படி சொன்னா என்னன்னு சொல்லுவாங்க, நீங்க உங்களோட மென்மையில எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்குவாங்க. அப்படி இல்ல, நான் மென்மையாக இருந்தால் உன்னை மன்னிக்கிறேமா, நீ செஞ்ச தவறுதான், தப்பு தான், அல்லது எந்த பக்கத்துல கூட தவறு இருக்கலாம், சரி விட்டு கொடுத்து போக வேண்டாம். அல்லாஹ்வோட உதவி அங்க வரும், அல்லாஹ்வோட உதவியும் அன்பும் அங்கே கிடைச்சு கொண்டிருக்கும். அப்ப எனவே எந்த வீட்டில் ரிஸ்க் இருக்குதோ அதை எடுத்துக்கொள்வதில் முதலாவதாக நான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு கணவன் எடுத்துக்கொண்டா அவரோட உதவி, அவருக்கு அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும், அல்லாஹ்வோட அன்பு கிடைக்கும். மனைவி எடுத்து கொடுத்தா மனைவிக்கு அல்லாஹ்வோட உதவி அன்பு கிடைக்கும். ரெண்டு பேரும் எடுத்துக்கொண்டா ரெண்டு பேரும் கிடைக்கும், வீட்டுல பறக்கத் இருக்கும். எந்த வீட்டுல இந்த மென்மை எடுபட்டு போய் எப்பயுமே சத்தம் கேட்டுக்கிட்டு எப்பயுமே பிரச்சனை வந்துகிட்டு வளர்ந்தா, உமரலியாவோட சம்பவம் சொல்லுவாங்க, அது லைஃபானது, பலவீனமானது. வளர்ந்தா உமரலியாட்ட ஒருவர் தன் மனைவி பத்தி சொல்ல போகும்பொழுது மனைவி சத்தம் போட்டிக்கிறான் உமரலியானுக்கு, உமரலியாவோட மனைவி. அது நிறைய பேர் பயனில் சொல்லுவாங்க, என்ன சேகி இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நினைச்சோம்னா அது பலவீனமானது. நிறைய விஷயங்கள் விட்டுட்டு போறோம் வேண்டாம், பலவீனமானதுங்கிறது வேண்டி அதுல ஒரு டைம் வேஸ்ட் ஆயிரும். அப்ப எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், எந்த வீட்டுல அதிகமா சத்தம் போட்டு அதிகமா பிரச்சனைப்படுத்தி கொண்டு மென்மையை இழந்து விட்டால், யார் மென்மை இழந்து விடுவாரோ அவர் அனைத்து நலவுகளையும் இழந்து விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப வீட்டுல மென்மை இருந்தா எல்லாமே சரியாகும். அப்ப அல்லாஹ் ஒரு வீட்டுல கைர நலவை நாடினால் அங்கு மென்மையை அல்லாஹ் நுழைப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவன் மனைவி நீங்க மென்மையை கடைபிடிச்சு பாருங்க, எதுலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமை செஞ்சு கொஞ்சம் புரிந்து கொஞ்சம் யோசிச்சு உடனே எடுத்தெடுப்புல பேசி எடுத்தெடுப்புல வார்த்தைகளை விடாம, ஏதோ தவறுகள் இருக்கும், அந்த தவறுகள் நம்மளை திருத்துறதுக்கான ஒரு முகவரியா இருக்க வேண்டுமே தவிர தவறுகள் இன்னும் ஒரு தவறு செய்ய வைக்க கூடாது. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. எனவே எந்த வீட்டுல இந்த ரிஃப்க் இல்லாமல் போகுமோ அங்க கயிறும் இருக்காது, பரக்கத்தும் இருக்காது, அல்லாஹ்வோட உதவியும் இருக்காது, அல்லாஹ்வோட அன்பும் இருக்காது. அப்ப அந்த வீட்டுல எப்படி பரக்கத்து உண்டாகும்? அதே மாதிரி இமாம் யஹ்யா இப்னு அபீ கதீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்வது, அபூ நுஅய்ம் அல்-அஸ்பஹானி ஹில்யத்துல் அவுலியா எழுதுறாங்க, எந்த வீட்டுல இந்த ஜினா விபச்சாரத்துல ஒரு தாக்கம் இருக்குமோ, அதே மாதிரி வீண் விரயம் இருக்குமோ, மோசடி கணவன் மனைவிக்கு தெரியாம, மனைவி கணவனுக்கு தெரியாம இல்லீகலா உறவுகள் பேச்சுக்கள் இருக்குமோ அங்க பரக்கத்து இல்லாமல் போய்விடும். இந்த மூன்று விஷயம் இருந்தால் இமாம் யஹ்யா இப்னு அபீ கதீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அபூ நுஅய்ம் அல்-அஸ்பஹானி ரஹிமஹுல்லாஹ் ஹில்யத்துல் அவுலியால பதிவு செய்திருக்கிறார்கள்.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இந்த ரிஃப்கோடு நடந்து கொள்ள வேண்டும். தவறுகளா இருந்தாலும் சரி, குற்றம் குறைகளா இருந்தாலும் மென்மையை கடைபிடித்து நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையை நகர்த்த வேண்டும்.